மெக்னானிங்கோட கேப்டன்ஷிப்ல இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டிசி மெக்னானிக் லீட் பண்ணும்போது ஒரு 160 170 ஒரு காம்படிட்டிவ் டார்கெட் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு கேப்டன்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேப்டன். இன்னைக்கு யூபி வாரியர்ஸுக்கு பவுலிங் ரொட்டேஷனுமே சரியா பண்ணாத மாதிரி தான் தோணுச்சு. யூபியோடைய பவுலிங் யூனிட் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும்தான் பவுண்டரி வர கிராந்திக் அவுட் போட்டது. எனக்கு யூபி வாரியர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ல வந்து இவங்க நம்ம கிரண் நாகரி சொல்லியிருந்தோம், டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா தான் ஆடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல அவங்க அவுட் ஆன விதமே ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் வேல அவங்க அவுட் ஆனாங்க. ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாம அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது கிரண் நாகரி அவுட் ஆன விதம். அர்லிந்தியோ WPL இருந்துகிட்டே இருக்கிறாங்க ரெகுலரா. ஆனா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருக்குதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. இன்னமும் அர்லிண்டியர் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல்லே தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. மெக்லானிக்கும் பேட்டிங் பெருசா பண்ணல, ரன்னபால் தான் ஆடி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு 200+ சேஸ்ல வந்து ரன்னபால் அடிக்கிறது வந்து கிரைம் தான். அது லிச்வெல் பேட்ல இருந்து ரன்ஸ் பொழந்துகிட்டு இருந்த சமயத்துல அவங்க ஒரு பக்கம் தனியா ஒரு ஃப்ளோல போயின்னு இருந்த சமயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மிடில் ஆர்டர்ல யாருமே இல்லை.